கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கு காலை வேளையில் பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய செய்தியின் ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று யோபு 29ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கலாம். இந்த வசனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய இரகசியம் அடங்கியிருக்கிறது. முதலில் யோபுவை குறித்ததான சில சரித்திர சம்பவங்கள், அவனுடைய நற்சாட்சிகளை பற்றி பார்க்கலாம். இந்த யோபு யார் என்று பார்க்கலாம். இவன் ஊத் தேசத்து மகன். யோபு என்றால் துன்புறுவேன் என்று அர்த்தம். யோபு யூதர்கள் அல்லாத ஏதோமியர் தேசத்தில் கோத்திர தலைவன். இவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் தேவனுக்கு அதிகமாய் பயப்படுகிறவன். யோபு நீதிமான்களின் பட்டியலில் அதிக துன்பம் அனுபவித்தவன். வேதாகமத்தை பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் பல பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், தள்ளப்பட்ட அனுபவம், இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு பின்னால் பதவிகள், உயர்வுகள், இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டதாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் யோபுவின் பின்னணியை பற்றி பார்க்கும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்ற பின் பிசாசினால் சோதிக்கப்பட்டான் என்று வேதத்தில் பார்க்கலாம். யோபுவை குறித்ததான 5 நற்சாட்சிகள். யோபு ஊத் தேசத்து உத்தமன். தன் மனைவிக்கு முன் உத்தமன். தன் பிள்ளைகளுக்கு முன்னாக அவன் உத்தமன். பிசாசுக்கு முன் அவன் உத்தமனாய் காணப்பட்டான். தேவனுக்கு முன்பாகவும் அவன் உத்தமனாய் காணப்பட்டான். இப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்றதான யோபுவின் வாழ்க்கையிலே, இப்படி அனைவராலும் நற்சாட்சி பெற்ற யோபுவின் வாழ்க்கையில் ஒரு நாள் எதிர்பாராத சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் அதற்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு என்று யோபு 1ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை உள்ள வசனத்தில் நாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தால் சாத்தான் தேவனுக்கு சவால் விடுகிறான். என்னவென்றால், நீர் கற்றினதான இந்த வேலியை எடுத்தால் உம்மை அவன் மறுதலிப்பான் பாரும் என்று தேவனுக்கு முன்பாக சாத்தான் சவால் விடுகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் கற்றினதான வேலியை யோபுக்கு முன்பாக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவர் கற்றினதான வேலியை, அந்த பாதுகாப்பை அவர் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிசாசு பயங்கரமாக யோபோடு போராட ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிடத்தில் பிசாசு யோபுவின் வாழ்க்கையோடு விளையாட ஆரம்பித்தான். அக்னி சோதனை, எல்லாவற்றையும் ஒரே நாள் இழக்கிறான். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், இனியும் மிருக ஜீவன்கள், திரளான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த தேசத்தில் பெரிய சீமானாய் ஐஸ்வர்யனாய் யோபு காணப்பட்டான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும், மொத்தம் 10 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரே நாளில்
பிள்ளைகளை இறந்து போகிறார்கள், மற்ற எல்லா மிருக ஜீவன்களையும் இழக்கிறான், தன் நண்பர்களால் நிந்திக்கப்படுகிறான். தன் சொந்த மனைவி சொல்கிறாள், இந்த தேவனை நீ தூஷித்து செத்துவிடு என்று அவனை இகழ்கிறான். யோபின் மனைவி தேவனை தூஷிக்கிறாள். ஆனால் பக்தனாகிய யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம், இவர்தான் விசுவாச வீரன். அடுத்த சோதனை யோபின் உடம்பு எல்லாம் அதாவது தலை முதல் பாதம் வரை பருக்களால் நிறைக்கப்பட்டான் பிசாசனவன். உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்ட ஆரம்பிக்கிறான். தன் உயிர் நண்பர்கள் யோபுவை பார்த்து நிந்தித்து பரிகாசம் செய்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் கூட யோபு சொல்கிறான், தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று ஓர் அசைக்க முடியாத நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது. ஓர் அசைக்க முடியாத நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தபடியினால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் பேரில் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் விசுவாசத்தில் சார்ந்திருப்போமா அல்லது தேவனை விட்டு அகன்று போவோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். யோபு யோபு என்று சொல்கிற மரணத்தின் வாசல் நின்று கொண்டு சொல்கிறான், தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட நிற்கிறான். தேவ பிள்ளையே, யோபுவை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அதை ஒரு கண் கண்டதும் இல்லை, ஒரு காது கேட்டதும் இல்லை. சில வேளை சூழ்நிலையை பார்த்து அவர் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் பிரச்சனை சூறாவளி காற்று போல சுற்றி அடிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி 4ஆம் ஜாமத்தில் இறங்கி வந்து உன்னை போக வேண்டிய இடத்துல பத்திரமாய் கொண்டு சேர்க்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். யோபு நண்பர்கள் நலம் விசாரிக்க வருகிறார்கள். முதல் அவனுக்காக பரிந்து பேசுகிறார்கள். பின் வாழைப்பழத்தில் ஊசி இறக்கிறது போல அவனை நிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். முதலில் தோமானாகிய எலிப்பாஸ் சொல்கிறான், குற்றமில்லாமல் அழிபவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது உண்டோ? இதை நினைத்து பாரும் என்று யோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி யோபுவை பரிகாசம் பண்ணுகிறார்கள். உத்தமனாகிய யோபு விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு பதில் சொல்கிறான். அந்த 3 நண்பர்களுக்கும் உட்கார வைத்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டு யோபுவை பரிகாசம் பண்ணுகிறார்கள். யோபுவை பார்த்து சொல்கிறான், இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் அயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி, உம்முடைய உறுதியும் உம்முடைய வழிகளின் உத்தமும் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டியதல்லவோ என்று யோபு 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் பார்க்கிறோம். சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரை முளைக்குமோ? தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரன் நம்பிக்கை அழிந்து போம் என்று யோபு 8ஆம் அதிகாரம் 11-13 வசனத்தில் பார்க்கலாம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று யோபு 8ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி யோபுவை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளால் பரிகாசம் பண்ணினார்கள். இதைப்போல் நாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சுற்றத்தினர்கள், நம்முடைய உறவினர்கள் நம்மை பேசினால் நாம் உட்கார்ந்து அவர்களுக்கு சாப்பாடு போடுவோமோ அல்லது வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்வோமோ என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் யோபு அப்படி அல்ல. அவர்களை உட்கார வைத்து சாப்பாடு போட்டு அவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்கிறான். கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கேளுங்கள்.